அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி 12வது திவ்ய தேசம் திருக்குடந்தை குடமூக்கு என்று பெயர். இத்திவ்ய தேசம் கும்பகோணத்தில் உள்ளது. பாஸ்கர க்ஷேத்திரம் பஞ்சரங்க க்ஷேத்திரங்களில் மத்திய ரங்கம். மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆரா அமுத பெருமாள். ஆதிசேஷன் மேல் சயன திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். நாபியில் பிரம்மதேவர். தலைப்பகுதியில் சூரிய பகவான். உற்சவர் சாரங்கபாணி பெருமாள். தனிக்கோவில் நாச்சியார். கோமலவல்லி தாயார். தீர்த்தம் ஏம புஷ்கரணி. பொற்றாமரை. காவிரி நதி. அரசலாறு. விமானம் வைதிக விமானம் வேத விமானம். தலவிருட்சம் குருக்கத்தி மரம். மங்களாசாசனம் பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் திருமழிசையாழ்வார் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார். பிரத்யக்ஷம் ஏம மகரிஷி. திருமழிசை ஆழ்வாருக்காக சற்றே எழுந்த கோலத்தில் இருப்பதை உத்தான சயனம் எனப்படுகிறது. சிருஷ்டிக்கு வேண்டிய மூலப்பொருட்கள் அமைந்துள்ள அமிர்த கும்பம் இங்கு தங்கிவிட்டதால் இது கும்பகோணம் என்றும் குடந்தை என்றும் பெயர் பெற்றது. தலவரலாறு. மகாவிஷ்ணுவை சந்திப்பதற்காக வைகுண்டம் சென்ற பிருகு முனிவரை பெருமாள் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் கோபமடைந்த பிருகு முனிவர் திருமாலின் திருமார்பில் காலால் எட்டி உதைத்தார். இருந்தும் பிருகு முனிவர் மீது பெருமாள் கோபம் கொள்ளவில்லை. ஆனால் திருமாலின் மார்பில் தான் வசிப்பது தெரிந்தும் திருமால் பிருகு முனிவர் மீது கோபம் கொள்ளாமல் இருந்ததைக் கண்டு கோபமடைந்த திருமகள் வைகுண்டத்தை விட்டு சென்று விட்டார். பூலோகத்தில் பத்மாவதியாக பிறந்த மகாலட்சுமி தாயாரை சீனிவாசனாக பெருமாள் சென்று கரம் பிடித்தார். ஆனால் வைகுண்டத்திற்கு வந்ததும் பழைய நினைவுகள் மீண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு வந்ததால் தனது கோபம் தணியாமல் இருந்தார். அவரின் கோபத்திலிருந்து தப்பிக்க பெருமாள் பாதாள சீனிவாசராக பூமிக்கு அடியில் சென்று மறைந்து கொண்டார். அதே சமயம் தனது தவறுக்காக மகாலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்ட பிருகு முனிவர் அடுத்த பிறவியில் மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவரின் கோரிக்கையை ஏற்ற மகாலட்சுமி தாயார் ஏம மகரிஷியாக அவதரித்த பிருகு முனிவர் ஏம புஷ்கரணியில் 1000 இதழ் கொண்ட பொற்றாமரையில் பிறந்தார். கோமலவல்லி தாயார். கோமலவல்லி தாயார் பருவ வயது வந்ததும் பெருமாள் வைகுண்டத்திலிருந்து யானையும் குதிரையும் பூட்டிய தேரை வேத சொரூபியான பெரிய திருவடி கருடன் தேர் ஓட்ட ஆறாவமுத பெருமாள் எழுந்தருளினார். சோமேஸ்வரம் கோவிலில் அருகே தங்கிய திருமால் மகாலட்சுமி தாயாரை சமாதானம் செய்து திருமணம் செய்து கொண்டார். கையில் சாரங்கம் என்னும் வில்லினை ஏந்தி வந்ததால் இவருக்கு சாரங்கபாணி என்ற பெயர் உண்டாயிற்று. கோயில் சிறப்பு. கும்பகோணத்தில் உள்ள வைணவ கோவில்களில் இக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். கலைநயம் மிக்க சிற்பங்கள் தூண்கள் மண்டபங்கள் ராஜகோபுரங்கள் சோழர்களால் கட்டப்பட்டுள்ளன. தேரின் அமைப்பில் உள்ள சாரங்கபாணி சுவாமி சந்நிதியில் யானைகள் குதிரைகள் சக்கரங்கள் அனைத்தும் கல்லால் ஆனவை. தேரின் இருபுறங்களிலும் உத்தராயண வாசல் தை முதல் ஆனி வரை, தட்சிணாயன வாசல் ஆடி முதல் மார்கழி வரை இரு வாசல் வழியாக சென்று தரிசிக்கலாம். ஒரு கருவறை 2 வாசல் 100 கால் மண்டபம் கடந்து 9 படிகள் ஏறி கருவறைக்கு செல்ல வேண்டும். கோவில் 11 நிலைகளை கடந்து வைகுண்டம் செல்வதை குறிக்கும் விதமாக கோவிலின் ராஜகோபுரம் 11 நிலைகளுடனும் 11 கலசங்கள் 173 அடி உயரம் கொண்டது. மேலும் 5 சிறிய கோபுரங்கள் உள்ளன. பொற்றாமரை குளம் மேற்கு நுழைவாயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது.
கோவில் அமைப்பு. பஞ்சரங்க தலங்களில் ஒன்றாக கருதப்படும் இக்கோவிலில் கருவறையில் கோமலவல்லி தாயார் மற்றும் மகாலட்சுமியுடன் சாரங்கபாணி பெருமாள் அருள்பாலிக்கிறார். நாபியில் பிரம்மதேவர், தலைப்பகுதியில் சூரிய பகவான் உள்ளனர். கருவறையைச் சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. தூணை பிளந்த நரசிம்மர், இரண்யனை எதிர்கொள்ளும் நரசிம்மர், இரண்யனை மடியில் வைத்து கிழிக்கும் திருக்கோலத்தில் நரசிம்மர், சாந்தமான யோக நரசிம்மர் 4 வடிவில் இருப்பார். கருவறைக்கு முன்பாக சந்தான கிருஷ்ணன் அருள்பாலிக்கிறார். கொடிமரம் அருகில் அஷ்டபுஜ கருடன், மூலஸ்தானம் அருகில் ஆதர்ச கருடன், வெண்ணைக்காப்பு அனுமன் இருக்கிறார்கள். இங்குள்ள கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தின் 108 கரண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் மற்றொரு சிறப்பாகும். 3 விதமான தேர். கல் தேர் பெருமாள் வைகுண்டத்திலிருந்து வந்தது. சொல் தேர் திருமங்கையாழ்வாரால் உருவாக்கப்பட்டது. ரதபந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. மரத்தேர் சித்திரை திருவிழாவின் போது வரும் தேர். 4000 திவ்ய பிரபந்தம் கிடைப்பதற்கு காரணமான பெருமாள் ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வாரை சந்தித்து வணங்கி 4000 திவ்ய பிரபந்தங்களை உலகோர் அறியச் செய்தார் என்பது வரலாறு. வருடம் முழுவதும் சூரிய பகவான் பெருமாளை ஆராதிக்கிறார். சூடிக் கொடுத்த சுடர்க்கொடி. ஆண்டாள் நாச்சியார் சூடிய மாலையை மற்ற கோவில்களில் இருக்கும் பெருமாள்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த கோவிலில் ஆண்டாள் நாச்சியார் சாரங்கபாணி பெருமாள் மாலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். பாதாள சீனிவாசன், மேட்டு சீனிவாசன். பெருமாள் ஒளிந்த இடம் பாதாள சீனிவாசர் சந்நிதி என்ற பெயரில் உள்ளது. திருமணத்திற்கு பிறகு இவர் மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் தனிச்சந்நிதியில் இருக்கிறார். சொர்க்கவாசல் இல்லாதது ஏன்? இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. இத்தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்தார். எனவே இவரை வணங்கினாலே பரமபதம் முக்தி கிடைத்துவிடும் என்பதால் சொர்க்கவாசல் கிடையாது. மேலும் இங்குள்ள உத்தராயண தக்ஷிணாயன வாசல் கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கை உள்ளது. உபய பிரதான திவ்ய தேசம். திவ்ய தேசம் தெரியும், அதென்ன உபய பிரதான திவ்ய தேசம் என்கிறீர்களா? இதற்கான விளக்கம் இதுதான். திவ்ய தேசங்களில் மூலவர் மட்டுமே பிரதானம் பெற்றிருப்பார். அவருக்கே பூஜையின் போது அனைத்து அலங்காரங்களும் செய்யப்படும். ஆனால் இங்கு இக்கோவிலில் உற்சவருக்கும் மூலவருக்கான மரியாதைகள் செய்யப்படுகிறது. அதாவது உற்சவர் மூலவரின் பொறுப்பில் இருந்து உபயமாக அவருக்கு பதிலாக செயல்படுபவராக இருக்கிறார். எனவே இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் எனப்படுகிறது. இத்தலத்தின் பெருமாள் வீட்டோடு மாப்பிள்ளை. இத்தலம் கோமலவல்லி தாயாரின் பிறந்த வீடு ஆகும். திருமால் கோமலவல்லி தாயாரை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார். எனவே இங்கு தாயாருக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும். இத்தலத்தை பொறுத்தவரை தாயார் சந்நிதிக்கு சென்ற பிறகே பெருமாள் சந்நிதிக்குள் செல்லும் வகையில் வடிவமைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. நடை திறக்கும் பொழுது சுவாமி சந்நிதியில் செய்யப்படும் கோமாதா பூஜையை இக்கோயிலில் கோமலவல்லி தாயார் சந்நிதி முன்பாக நடத்துகின்றனர். தாயாரே பிரதானம் என்பதால் கோமாதா பூஜை தாயார் சந்நிதியில் நடத்தப்பட்ட பிறகே சுவாமி சந்நிதியில் நடக்கிறது. பக்தனுக்கு ஸ்ராத்தம் செய்யும் பரந்தாமன். பக்தனுக்கு திதி கொடுக்கும் பெருமாள். லக்ஷ்மி நாராயண சுவாமி என்னும் பக்தர் பெருமாள் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார். இறுதி காலம் வரையில் சேவை செய்தார். இக்கோயிலின் கோபுரத்தை கட்டியவரும் இவரே. இவருக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு தீபாவளியன்று அவர் பெருமாள் திருவடியை அடைந்தார். திதி கொடுக்க குழந்தைகள் இல்லாமல் போனால் நரகம் செல்ல வேண்டி வரும் என்பதால் தனக்கு சேவை செய்த தன் பக்தருக்கு தானே மகனாக இருந்து இறுதிச் சடங்குகள் செய்தார் சாரங்கபாணி பெருமாள்.
இது நடந்த மறுநாள் கோயிலை திறந்து பார்த்தபோது பெருமாள் ஈரவேட்டியுடனும் மாற்றிய பூணூலுடனும் தர்பைகளுடனும் காரியம் செய்து வந்த கோலத்தில் காட்சியளித்தார். அதாவது பெருமாளே தன் பக்தனுக்காக ஈமக்கிரியை செய்து வைத்து கருணை கடலாக விளங்கினார். தீபாவளி அன்று உச்ச காலத்தில் அந்த பக்தருக்கு சாரங்கபாணி பெருமாள் திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்பொழுதும் நடக்கிறது. ஆனால் இதை பக்தர்கள் பார்க்க முடியாது. கருவறை சுவரில் நிலைக்கண்ணாடி இருக்கும். பெருமாளும் தாயாரும் புறப்பாடு கண்டு அருளும்போது அந்த திவ்ய தம்பதியர் கண்ணாடியை கடாட்சிப்பது வழக்கம். பித்ரு சாபம் தீர்க்கும் ஸ்தலம், சூரிய ஸ்தலம், ஏம முனிவர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். நன்றி. இதனோட தொடர்ச்சி அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்.